ஹை மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஆகஸ்ட் 1 2026 என்னன்னு நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. உத்தமன் கோந்தனன்ட்ட சொல்றான், அண்ணாமலை அவங்க சொன்ன மாதிரியே திருவிழாவை நடத்திடுவாங்க போல இருக்கு, ஏதாச்சும் பண்ணி இந்த ஊர் திருவிழா நடக்க விடாத மாதிரி பண்ணுன்னு சொல்லவும், நான் பாத்துக்கிறேன் சார், இந்த கோயில் திருவிழா நடக்காது அப்படின்னு சொல்லி நிறுத்துங்க, சாமி பூஜை பண்ணக்கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு பொம்மை மாதிரி களிமண்ல ஒரு சிலையை கொண்டு வந்து சாமின்னு வச்சா அது கடவுள் ஆயிடுமா, அது அந்த அம்மன் ஆயிடுமா, அதெல்லாம் நடக்காது, இந்த களிமண்ல இவங்க கொண்டு வந்த சிலையை வச்சு பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்றான் கோதண்டன். அன்னைக்கு அப்படிதான் இவங்க மருமக பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள கத்திட்டு மயங்கி விழுந்தாங்க. வெளியில பார்த்தா இவங்க பையனை காணும். இப்பவும் பாருங்க அவங்க பையன் இல்ல. அப்போ வருண் தான் இந்த கோயில் சிலையை திருடுனது அப்படின்னு சொல்லி வருண் மேல பழிய தூக்கி போடுறாரு அந்த கோதண்டன். அண்ணாமலை, ஒழுங்கா நீங்க திருடுன சிலைய கொண்டு வந்து கொடுத்துருங்க, இல்லட்டினா நீங்க இந்த ஊரை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு. ஊர் மக்கள்லாம் கோதண்டன்ட்ட சொல்றாங்க, கோதண்டன் நீங்க பாரியா, அப்படியே நம்ம அம்மன் மாதிரியே இருக்கு இந்த சிலை, நம்ம அம்மனை தான், நம்ம ஆத்தாவை தான் இந்த சிலை, நம்ம ஆத்தாதாவே தான் திரும்பி வந்திருக்கா, அதனால பூஜை பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதுக்கு கோதண்டன் அதெல்லாம் முடியாது, களிமண் சிலையெல்லாம் வச்சு பூஜை பண்ண முடியாது, முதல்ல அந்த சிலைய எடுத்துடுவாங்கன்னு சொல்லி 2 பேரை அனுப்பிச்சு சாமி சிலை எடுக்க வைக்கிறாங்க உள்ள கருவறையிலேருந்து. அப்போ எடுக்கணும்னு போய் 2 பேரு முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்களால சாமி சிலையை தூக்க முடியல. அப்போ கோதண்டன் சொல்றாரு, அப்போ நீங்க அந்த கடப்பாறைய வச்சு குத்தி எடுங்க அந்த சிலையன்னு சொல்லி 2 பேரு உள்ள போய் கடப்பாறை எடுத்துட்டு போறாங்க. அவங்களால அதை எடுக்க முடியல, சாமியோட பின்பம் பிரதிபலிக்குது. பாத்தியாயா கோதண்டன், நம்ம அம்மன் தாயா அது, அது நம்ம அம்மன் தான், நல்லா தெரியுதா இல்லையா அப்படின்னு ஊர் மக்களும் ஊர் தலைவரும் சொல்றாங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி கோதண்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. கோதண்டன் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு யோசிக்கிறான், கண்டிப்பா இந்த அண்ணாமலை ஜெயிக்க வைக்க கூடாது, எப்படியாச்சும் இந்த கோயில் திருவிழாவை நிறுத்தணும், அந்த அண்ணாமலை என்ன அசிங்கப்படுத்திட்டான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அண்ணாமலை மேல பஞ்சாயத்துல போய் பிராது கொடுக்கறாரு கோதண்டன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு பஞ்சாயத்து தலைவர்லாம் விசாரிக்கிறாங்க, அண்ணாமலை குடும்பத்துல உள்ளவங்க அப்புறம் கோதண்டன் எல்லாரையும் விசாரிக்கும் போது கோதண்டன் சொல்றாரு, இந்த அம்மா தான் இந்த சிலை திருட்டுக்கு காரணமே, ஆனா அதே மாதிரி களிமண் சிலைய கொண்டு வந்து வச்சு அம்மன் ஏமாத்துறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது வெங்கடேசன் சொல்றாரு, எங்களால இது மாதிரி எத்தனையோ சிலைய சாமிக்கு கொடுக்க முடியும், அந்த அளவு வசதி இருக்கு எங்களுக்கு, அது அளவு பக்தியும் இருக்கு, அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு கோயில் சிலையை திருட போறோம்னு சொல்லும் போது, இது மாதிரி எத்தனை கோயில்ல திருடி நீங்க இது மாதிரி பணத்தை சேர்த்தீங்களோ அப்படின்னு தப்பா பேசுறாரு கோதண்டன். உடனே அண்ணாமலைக்கு கோவம் அண்ணாமலை கோதண்டன் கத்துறாங்க, என்னம்மா அண்ணாமலை எதுக்கு கத்துற, நீ கோயில் சிலையை திருடுறன்னு சொன்னா எங்களையே சொல்லுவியா நீன்னு தெனாவட்டா பேசுறாரு அந்த கோதண்டன். உடனே அண்ணாமலை சொல்றாங்க, எப்பயா இருந்தாலும் உண்மையை மூடி மறைச்சாலும் ஒரு நாள் உண்மை வெளிவரும், கண்டிப்பா கோயில் சிலையை யார் திருடுனான்னு நான் கண்டுபிடிச்சு அவங்கள வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் போது, அப்போ உங்க பையன் எங்க, உங்க பையன் எல்லாரும் இருக்கும் போது எங்க போனாரு, அப்போ உங்க பையன்தான் இந்த கோயில் சிலையை திருடி எடுத்துட்டு போய் ஒழிச்சு வச்சிருக்காரான்னு கோதண்டன் கேட்கும் போது அண்ணாமலை சொல்றாங்க, வெண்ணிலா கிட்ட போய் உடனே வருணை கூப்பிட்டு வா வெண்ணிலான்னு வெண்ணிலாவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஏற்கனவே அண்ணாமலை தான் வருண்கிட்ட ஏதோ காதுல சொல்லி வருணை அனுப்பிச்சு வைப்பாங்க, வருண் சரின்ட்டு போவான். அண்ணாமலை சொன்னதும் சரி அத்தை, நான் போய் வருணை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா போறா. வெண்ணிலா போய் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் கோதண்டன் கேக்குறாரு, என்னம்மா உங்க மருமகளை உங்க பையனை கூப்பிட அனுப்பி வச்சிங்க, அவங்களையும் காணும், அவங்கள்ட்ட ஏதாச்சும் சொல்லி ஊரை விட்டே அனுப்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது, நாங்க ஒன்னும் கோழை மாதிரி ஊருக்கு பயந்து ஓடுறவங்க கிடையாது, என் பையன் எப்படியா இருந்தாலும் வருவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கோயில்ல இருக்கிற கோதண்டனோட ஆளு சாமியாடிக்கு பொய்யா சாமி வந்த மாதிரி நாடகம் ஆடுறாரு. ஊர் மக்கள்லாம் யாரு அந்த சிலையை திருடுறதுன்னு சொல்லு அம்மா அப்படின்னு கேட்கும் போது அவரு அண்ணாமலை தான் அந்த கோயில் சிலையை திருடுனதா பொய் சொல்றாரு. அண்ணாமலை அவரை பார்க்கும்போது அந்த சாமியாடி பொய் சொல்றதா சந்தேகம் வருது. உடனே அண்ணாமலை சொல்றாங்க அந்த சாமியாடிய பார்த்து, பொய்யா சாமி வந்த மாதிரி இது மாதிரிலாம் நடிச்சா
போலீஸ்ல எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆளு உடனே மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறாரு. அப்போ அந்த கோதண்டன் சொல்றாரு, இப்பயாச்சும் புரிஞ்சுட்டீங்களா, அந்த அம்மனே வந்து திருடுனது அந்த அண்ணாமலை அம்மா தான்னு சொல்லிட்டாங்க, அதனால அண்ணாமலைக்கு தண்டனை கொடுத்தே தீரணும்னு சொல்லும் போது அந்த கோதண்டன் சொல்றாரு, போய் சாட்டையை எடுத்துட்டு வாங்கன்னு எடுத்துட்டு வர சொல்றாங்க. சாட்டையை எடுத்துட்டு வந்து அண்ணாமலை அடிக்க போறாங்க. குறுக்க அண்ணாமலையோட வீட்டுக்காரு சுந்தரராஜன் வந்து அந்த அடிய வாங்கிக்கிறாரு முதுகல. அப்போ சுந்தரராஜன் சொல்றாரு, என் பொண்டாட்டிக்கு பதிலா இந்த தண்டனையை நாயே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி, தப்பு பண்ணது அண்ணாமலை, உங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும், அதெல்லாம் கிடையாது, நவுருங்கன்னு சொல்லி வெட்டுறாங்க. அப்போ அங்க திரும்பியும் அடிக்க வரும்போது, அண்ணாமலை அடிக்க வரும்போது கௌதம் வந்து அந்த அடியை வாங்கிக்கிறான். கௌதம் சொல்றான், எங்க சித்தி வந்து எங்களுக்கு அந்த கடவுள் மாதிரி, அவங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்போம் நாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கிற அடியெல்லாம் கௌதம் வாங்கிக்கிறான். அடுத்தது கௌதம் அடிச்சுட்டு அண்ணாமலை திரும்பி அடிக்க வரும்போது வெங்கடேசன் வந்து அந்த அடியை வாங்கிக்கிறாரு. அடுத்தது வெங்கடேசன் அடிச்சுட்டு அண்ணாமலை அடிக்க வரும்போது லீலாவதி வந்து அடியை வாங்கிக்கிறாங்க. அடுத்தது பவித்ரா, அருவி, வான்மதி, உத்தமன் எல்லாரும் கையை கொத்துக்கிட்டு நடுவுல இருக்கிற அண்ணாமலை அடிக்க விடாத மாதிரி எல்லார் கையும் கோத்துக்கிறாங்க. இது என்னையா அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோதண்டன் அந்த சவுக்க வாங்கி எல்லாரையும் அடிக்கிறாங்க. எல்லாரும் அடிய வாங்கிட்டு அண்ணாமலைய உள்ள போய் அடிக்க முடியாத அளவுக்கு தடுக்கிறாங்க. கோதண்டன் திரும்பியும் எல்லாரையும் அடிச்சுட்டு டயர்டாயி சோர்ந்து போய் எதுக்காக அந்த அம்மாவுக்காக நீங்களாம் அடி வாங்கிறீங்கன்னு கேட்கும் போது, நாங்க எங்க சித்திக்காக உயிரை கூட கொடுப்போம்னு சொல்லி கௌதம் சொல்றான். என்ன எல்லாரும் ஃபேமிலி சென்டிமெண்ட் வச்சு டிராமா பண்றீங்களா அப்படின்னு சொல்லி இப்பவும் கூட்டு குடும்பம்னு எல்லாரும் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தப்பா பேசுறாரு. அப்போ லீலாவதி சொல்றாங்க, இது நாங்க அண்ணாமலை மேல வச்சிருக்கிறது அன்பு, டிராமா கிடையாதுன்னு சொல்லி லீலாவதி சொல்லவும், இதெல்லாம் அன்பா அப்படியா அப்படின்னு கிண்டல் பண்றாரு அந்த கோதண்டன். உடனே அண்ணாமலை கோதண்டத்தை பார்த்து கையை நீட்டி வார்னிங் கொடுக்குறாங்க, எங்க குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோதண்ட சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு அம்மா ஒரு பிளேட்ல நிறைய டம்ளர் எல்லாம் வச்சு எதையோ எடுத்துட்டு வராங்க. இதுல விஷம் கலந்திருக்கு, இதை எல்லாரும் குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை இதுல விஷம் கலந்திருக்கு எல்லாம் குடிங்கன்னு சொல்றத கேட்கவும் எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஊர் மக்கள், கோதண்டன்லாம். அதோட முடியுது. பாய் மக்களே.